ஹலோ விவாஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்கள் வெறு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது பைரதி ரணகள் அப்படின்னு 2024லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு கன்னட திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம சிவராஜ்குமார் சார் தான் வந்து லீட் பண்ணி நடிச்சிருக்காரு. தமிழ் டப்பிங்கோட இந்த படம் அவைலபிளாக இருக்குது. இந்த பைரதி ரணகள் அப்படிங்கிற திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த உள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 1985 ரோனாப்பூர் அப்படிங்கிற ஊரில் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் மக்கள் வந்து தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது தன்னோட மக்களுக்கு தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி அவரும் அவரோட அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா மனு மேலே மனுவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கொடுக்கக்கூடிய மனுவை இவங்க எடுத்து படிக்க கூட மாட்டுக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச நம்ம சிவானாவோ கடைசியாக கொடுக்கப்பட்ட மனுவில் வந்து இந்த மாதிரி தண்ணி வரலன்னா பாம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி தான் மனுவே கொடுத்துருக்காங்க. இவங்க படிக்காதனால அந்த பாம்பும் வச்சு வெடிச்சு இறந்து போகிறாங்க சில பேர். இவர் பண்ணது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சு இவருக்கு வந்து 21 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. இந்த 21 வருஷம் ஜெயில் வாழ்க்கையில இவருக்கு நண்பனா இருந்தது இவருக்கு புத்தகம் மட்டும்தான். ஸோ அந்த புத்தகங்களை நல்லா படிச்சு மேலும் வந்து ஒரு லாயரா தான் வெளியில வராரு. லாயரா வந்து அந்த ரோனாப்பூர்ல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி களமிறங்குறாரு. இப்போ அந்த ஊர்ல தண்ணிலாம் வந்து ஒரு கார்பரேட் சிட்டியாவே மாறிடுச்சு. அப்படி அங்க இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் கம்பெனிலாம் வந்து மக்களுக்கு நிறைய அநீதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அநீதிக்கு எதிராக நம்ம சிவானா எந்த மாதிரி குரல் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு வழக்கமான ஒரு கமர்ஷியல் படமாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு மாஸ் மசாலா வந்து உள்ளே ரொம்ப போகாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அப்படியே கமர்ஷியல் படமாக உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இதில் இந்த கதையில் நம்ம சிவராஜ்குமார் சாரோட பங்களிப்பை பொறுத்தளவுக்கு பேலன்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நீதிக்காக குரல் கொடுக்குறாரு. ஆனால் அது வந்து ரொம்ப பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே 10 தலை சிம்புவாக மாற ஆரம்பிக்கிறாரு செகண்ட் ஹாஃபில். ஸோ கேரக்டரை பொறுத்தளவுக்கு நல்லா பேலன்ஸாக கையாண்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டரை நல்லா பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு செகண்ட் ஹாஃபில் தான் கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு எனக்கு பொறுமையாகவே இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. இந்த படத்தோட மைனஸாக நான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சென்டிமெண்ட் காட்சிகள், எமோஷன் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் வீக்காக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக சொல்லணும்னா அந்த குழந்தை வந்து வாசிக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இறந்து போகிற சீன் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனான ஒரு சீனு. ஆனால் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக நமக்கு ப்ரெசென்ட் ஆகலை அந்த சீனு. பட் மாஸ் மூமெண்ட்ஸ் நல்லா பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சைல்ட்ஹுட் போர்ஷன்ல இருந்து அங்கங்கே வரக்கூடிய மாஸ் மூமெண்ட்ஸ் 90% வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இந்த படத்தோட இன்ட்ரோல் போர்ஷன் ஒன் ஆஃப் த ஹைலைட்டான ஒரு சீன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமும் அந்த ரெட்டிங்க்கு இந்த மாதிரி நிறைய சீன்ஸும் சொல்லலாம். மாஸ் மூமெண்ட்ஸுக்கு இந்த படம் வந்து கேரண்டிங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்டன்ட் கோரியோகிராஃப்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. லவ் போர்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸாக இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயினை பொறுத்தளவுக்கு இந்த ஹீரோக்கு இந்த ஹீரோயினா அப்படிங்கிற தாட் ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாலும் அது கொஞ்சம் அக்செப்டபுளாக இல்லை. ஸோ இந்த ஏஜ் நம்ம ஹீரோ ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹீரோயினை சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓவராலாகவே ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா. ஸோ சிவராஜ்குமார் சாரோட படம் அப்படின்னா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. செகண்ட் ஹாஃப்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கு. ஃபைனலாக இந்த பைரதி ரணகள் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு 1 டைம் ட்ரை பண்ணலாம்.